உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் பணி செய்ய விடாமல் பாதிப்புக்கு உள்ளான பாப்பாளர்களை அரசு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி திருமலை கவுண்டன் பாளையம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் பணி செய்ய விடாமல் தடுத்து பாதிப்புக்கு உள்ளான சத்துரம் சமையலர் பாப்பாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருமலை கவுண்டம் பாளையத்தில் ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் செயல்பட்டிருப்பது வருத்தமளிக்கிறது என்றும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் பாதிக்கப்பட்ட பாப்பாளுக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாப்பால் பழனிசாமி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக சமையலராக அரசு பணியில் இருந்து வருகிறார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த பணியிலே அமர்த்தம் செய்யப்பட்ட போது அவருடைய சொந்த கிராமத்தில் சில சாதியவாதிகள் அப்போதே இவரை அங்கே பணி செய்ய விடாமல் எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாகத்தான் அவர் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் சமையல் வேலை செய்ய போயிருக்கிறார். தற்போது தன்னுடைய சொந்த கிராமத்திலேயே இடம் காலியாக இருந்தது என்கிற நிலையில் அவர் பணியிட மாறுதல் கேட்டு திருமலை கவுண்டம்பாளையம் பள்ளியிலேயே சமைப்பதற்கு வந்த சூழலில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு யார் இவரை சாதியை சொல்லி இழிவுபடுத்தி விரட்டினார்களோ அதே நபர்கள்தான் தற்போதும் பிரச்சனை செய்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் அவர்களுக்கு அஞ்சி பணிந்து பாப்பால் அவர்களை அந்த சொந்த கிராமத்திலிருந்து வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்து ஆணை பிறப்பித்தது உள்ளபடியே வேதனைக்குரியதாகும். சாதியவாதிகள் செய்த கொடுமையை விட அதிகாரிகள் நடந்து கொண்ட போக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததும் மீண்டும் அவரை அதே பள்ளியில் பணி செய்ய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதற்காக நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இத்தகைய சாதிய ஒடுக்குமுறைகள் தொடர்வது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமையலர் திருமதி பாப்பால் அவர்களுக்கும் அவருடைய கணவர் பழனிசாமி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் போதிய பாதுகாப்பு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மத்திய அரசு தமிழக அரசை மிரட்டி தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 8 வழிச்சாலைக்கு தமிழகத்தில் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு உள்ளதாகவும் இயற்கை வளத்தை அளித்து எந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு எதிரானதுதான் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய அவர் அகில உலக நாடுகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது தலைக்குனிவானது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இணக்கமான சூழ்நிலை இல்லை என்பது
முதலமைச்சர் பழனிசாமியின் உறவினர் வீடுகளில் நடைபெற்ற சோதனை மூலம் தெரியவருகிறது என்றும் மத்திய அரசு தமிழக அரசை உருட்டி மிரட்டி தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். 8 வழி பசுமை சாலைக்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதனை மத்திய மாநில அரசுகள் உணர்ந்து அந்த திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நாம் வளர்ச்சிக்கான திட்டங்களை எதிர்க்கவில்லை. ஆனால் இயற்கை வளங்களை அழித்தொழித்துவிட்டு என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு எதிரானதே ஆகும். 1000 ஏக்கருக்கு மேலாக வனங்கள் அழிக்கப்படும். அதேபோல ஏராளமான விளைநிலங்கள் அழிக்கப்படும், மலை குன்றுகள் தகர்க்கப்படும் என்கிற நிலையில் அந்த சாலை 10,000 கோடி ரூபாய் செலவில் தேவையில்லாதது. அதற்கு பதிலாக அந்த தொகையை மேலும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த தொகையை குடிநீர் மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. உலக அளவில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்று அண்மையிலே தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று புள்ளி விவரத்தை வெளியிட்டது. அகில உலக அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் என்கிற வரிசையில் இந்தியா முதலிடத்தை பெற்றிருப்பது வெட்கக்கேடாகும், தலைக்குனிவாகும். இது ஒரு சான்று. இது இந்தியா முழுமையும் நிலவுகிறது. இதற்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருக்கிற கேடுகள் என்பதை பாரதிய ஜனதா அரசு புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்வோம் என்று மோடி அவர்கள் தேர்தலில் வாக்குறுதி அளித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைதான் மோடி அரசின் 4 ஆண்டு கால சாதனையாக இருக்கிறது என்பதை வேதனையோடு சுட்டிக்காட்டுகிறேன். மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலே ஒரு இணக்கமான சூழல் இல்லை. குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இல்லை என்பது தற்போது முதல்வருக்கு நெருக்கமானவர்களின் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் நடக்கிற வருமான வரி சோதனை நமக்கு உணர்த்துகிறது. இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக மத்திய அரசுக்கு ஆதரவாக ஆளும் அதிமுக வாக்களித்திருக்கிறது. ஆகவே உருட்டி மிரட்டி தமிழக அரசை தம்முடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசு நெருக்கடி தருவதாக தெரிகிறது. தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் சுதந்திரமாக செயல்பட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதை விடுதலை சிறுத்தைகள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் தொகுதி செயலாளர் மேத்தா ரமேஷ் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பற்றி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிராமங்கள் தோறும் நடைபெற்று வரும் இந்த தெருமுனை கூட்டத்தில் முகாம் கட்டமைத்து முகாம் பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் தெள்ளார் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் தசவளவன், வந்தவாசி நகர பொறுப்பாளர் ஏழுமலை, துரை, கீழ்வெள்ளியூர் பீமாராவ், கமல், தசரதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் அம்மாப்பேட்டை மண்டலத்தில் பச்சப்பட்டி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்றி வைத்தார். சேலம் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமை நடைபெற்ற இவ்விழாவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அம்மாப்பேட்டை பிரதான சாலையிலிருந்து பச்சப்பட்டி வரை வான வேடிக்கைகளுடனும் மேளதாளத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை வரவேற்றனர். இதில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த தலைவர் தொல் திருமாவளவன் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
சேலம் கிழக்கு மாவட்டம் உடையார்பட்டி, அயோத்தியா பட்டணம், ராம்நகர் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களால் கட்சி கொடியேற்றப்பட்டது. இதில் சேலம் மாவட்ட நெறியாளர் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன், கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்து, மாநகர் மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன், தொண்டரணி மாநில செயலாளர் சேனாதிபதி, இமயவரம்பன், மாநில துணை செயலாளர் பாவேந்தன், சேலம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஆறுமுகம், ஏற்காடு தொகுதி செயலாளர் பாலு, ஒன்றிய செயலாளர்கள் மணியன், சண்முகசுந்தரம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பழைய பல்லாவரம் காந்தி சிலை அருகே உள்ள அரசு நகர ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தாய் சேய் நல மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையின் கட்டிடத்தின் பின்புறத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த திடக்கழிவு கட்டிடத்தால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே குப்பை கிடங்கு அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் தலைமையில் ஏராளமானோர் நேரில் சென்று தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி அந்தோணியார்புரத்தில் நடைபெற்றது. ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்ட செயலாளர் ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டதாக, தற்போதும் இரவு நேரங்களில் காவல்துறையினரால் இளைஞர்கள் கைது செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும், இந்த செயலை கண்டித்து எழுச்சி தமிழர் தலைமையில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் சக்திகுமார், சுடேல்குமார், பிரபாகர், மாரி சுரேஷ், பிரதீப் குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகளின் மத்திய மாவட்ட செயலராக என்னை நியமித்ததிலிருந்து தலைவருடைய எழுச்சி தமிழுடைய ஆணைக்கு இணங்க பல்வேறுபட்ட அந்த மத்திய மாவட்டத்தில் உட்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து கட்சி முகாம்களை, கிளைகளை உருவாக்குவது, மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல நிகழ்ச்சிகளை வடிவமைப்பது, போராட்டங்களை அமைப்பது, அதிகாரிகளை சந்திப்பது என்று நாங்கள் துவக்கியிருக்கிறோம். ஒரு குழுவாக துவக்கியிருக்கிறோம். இப்பொழுது 3 சென்ட் அந்தியோனயபுரத்தில் ஒரு புதிய முகாமை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கட்டமைச்சிருக்கிறோம். இந்த 3 சென்ட் ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருந்தது, மீளவிட்டான் பஞ்சாயத்தில். இப்போ மாநகராட்சியில் இதை இணைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 4வது பைப்லைன் திட்டத்தை கொண்டு இந்த மக்களிடத்தில் 18,000 ரூபாயை வசூல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தண்ணீர் வரவில்லை என்ற அந்த ஒரு கோரிக்கையை மக்கள் இங்கே முன்வைக்கிறாங்க. அது சம்பந்தமாக அந்த அதிகாரிகள் சரியான தண்ணீரை இந்த மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்போம். தொடர்ந்து பல விதமான நடவடிக்கைகளையும் போராட்டங்களையும் ஈடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ என்னென்னா, கைது நடவடிக்கைகள் இன்னும் தொடர்றதாக மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த காவல்துறை அந்த கைது நடவடிக்கை நிறுத்தணும். அப்படி நிறுத்தலை அப்படின்னா, ஏற்கனவே மாநில அளவில் எங்களுடைய எழுச்சி தமிழர்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்துகிறார்கள். பல்வேறுபட்ட தோழமை கட்சி தலைவர்களோடு இது சம்பந்தமாகவும் கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக இன்றைக்கி ஸ்டெர்லைட்டை சீல் வச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் நிரந்தர தொழிலாளிகள் எங்கே போகிறாங்க? இன்னும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய்கிட்டு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். மின்சாரம் அங்கே வழங்கப்படுகிறது, தண்ணீர் வழங்கப்படுகிறது, இதெல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் 13 பேர் உயிரை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 13 பேருடைய உயிர் 14 பேர், சொல்லப்போனால் 14 பேருடைய உயிர் என்ன ஆகிறது? அது இப்படி போச்சுது அப்படின்னா அன்றைக்கி அது அரசை நாங்கள் பார்த்துக்கிட்டுலாம் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னும் வீரிய கொண்டு எழுவார்கள். அரசு அதை நிறுத்தணும், ஸ்டெர்லைட்டை இழுத்து மூட வேண்டும். இதுதான் தூத்துக்குடி மக்களுடைய கோரிக்கை. அதுபோல் தமிழகம் எங்கும் சுடுகாடாக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களையும் இவர்கள் நிறுத்தியாகணும். மக்கள் வேண்டுவதெல்லாம் இலவசமாக கல்வியைத்தான், இலவசமாக மருத்துவத்தை தான், இலவசமாக குடிநீரை தான். நீங்கள் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கெல்லாம் பாட்டில் வச்சு விற்க வேண்டாம். எங்களுடைய நிலத்தில், எங்களுடைய நதியில் நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு அதை நீங்கள் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் எங்கிட்ட நீங்கள் விற்க வேண்டாம். அதை நீங்கள் முதல் நிறுத்த வேண்டும். நல்ல திட்டங்களை தரணும். இல்லைன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும். நல்ல தலைவர்கள் காமராஜர் அவர்களை போன்றவர்கள், கக்கன் அவர்களை போன்றவர்களை நாங்கள் உருவாக்குவோம், வருவார்கள்.
அப்படித்தான் நாங்கள் தோழமை கட்சிகளோடு தலைவர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவையின் காஞ்சி மாவட்ட செயலர் கோபி அவர்களின் தங்கை திவ்யா கங்காதரன் தம்பதியின் மகன் இனியவனின் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் காஞ்சி மாவட்ட செயலர் கலைவடிவன், தொகுதி செயலர் வல்லரசு, மாவட்ட துணை செயலர் திருமாதாசன், வழக்கறிஞர் கவியரசு, வாலாஜாபாத் உதயசூரியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் செயலர் ஜெய்நகர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள திருமலை கவுண்டன் பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்ற பெண் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சத்துணவு திட்டத்தின் கீழ் சமையல் பணியில் அமர்த்தப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவ்வூரைச் சேர்ந்த மாற்று சமூகத்தினர் தாழ்த்தப்பட்ட பெண் சமையல் செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியை முற்றுகையிட்டுள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணை வேறு பள்ளிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இந்த செயல் அப்பட்டமான தீண்டாமையின் வடிவம் என்றும் தீண்டாமையினை கடைபிடித்த சாதி வெறியர்கள் மீது தமிழக அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள், தலித் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சேவூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி தெள்ளார் மேற்கு ஒன்றியம் கீழ்வெள்ளியூர் கிராமத்தில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வந்தவாசி தொகுதி செயலாளர் மேத்தா ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தெள்ளார் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் தசவளவன், வந்தவாசி நகர பொறுப்பாளர் ஏழுமலை, துரை, சீனு, தெள்ளார் ஒன்றிய பொறுப்பாளர்களும் செந்தில், சுகுமாரன் மற்றும் கீழ்வெள்ளியூர் முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சமீபத்தில் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தின் நெறியாளர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அரசால் நிறைவேற்றப்படும் புதிய கட்டிடங்களை கட்டுமானத்தின் தரத்தை ஆய்வு செய்து புகார் இருப்பின் அது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலைய கட்டிடத்தின் தரத்தை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் விடுதலை கனல் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் ஆய்வு செய்தனர். இதில் கட்டுமானம் தரம் இல்லாமல் கட்டப்படுவதால் கட்டுமானப் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு வரும்போது எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழ்நிலை உருவாகும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தரமற்ற முறையில் கட்டப்படும் இந்த புதிய பேருந்து நிலையம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் செய்யப்படும் என்றும் தரமான பொருட்களை கொண்டு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் தெரிவிக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சந்திரபாண்டியன், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்திலிருந்து சந்திரபாண்டியன் பேசுகிறேன். கரம்பக்குடியில் கட்டப்படுகிற அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கஷ்டங்களை தாண்டி இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 ஆண்டுகளே ஆன நிலையில் இந்த பேருந்து நிலையம் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருந்ததனால் இந்த பேருந்து நிலையம் இவ்வளவு விரைவாக கட்டப்படுகிறது. ஏற்கனவே கட்டப்பட்ட பேருந்தின் அளவு கம்பி 24 mm கம்பியில் கட்டப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்டம் சார்பில் தாம்பரம் பெருநகரம் ஒருங்கிணைக்கும் தாம்பரம் நகராட்சியின் சீர்கேடுகளை மக்களுக்கு விளக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சி மேற்கு நகர செயலாளர் ராமானுஜம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கிழக்கு நகர செயலாளர் ஆதி சாலமோன், நகர ஒருங்கிணைப்பாளர் சாமுவேல் மற்றும் மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் தாம்பரம் நகராட்சியால் பொதுமக்கள் நாளுக்கு நாள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் நகராட்சியினை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகளை கண்டிக்கும் விதமாக
இப்பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,